பார்க்க கர்த்தரை பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் குடிக்கேன் கர்த்தரை பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? விபச்சார வயசு பண்ணது கர்த்தர் என்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? நாம் அழிஞ்சு போயிடுவோம். அவர் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அவரால் பாவத்தை கூட இருக்க முடியாது. நீங்க காலையில ஜெபம் நைட்ல குடினா எப்படி இருப்பாரு? காலையில ஜெபம் மதியம் முழுக்க சீரியல், சாயந்தரம் ஃபுல்லா சீரியல்னா எப்படி இருப்பாரு? அநியாயமான வருமானம் வீட்டுல வந்துட்டு நான் ஜெபிக்கணும் எப்படி இருப்பாரு? அது நம்மளையே நாம் ஊடுருவ குத்தி கொண்டு நம்மையே நாம் நியாயத்திற்புக்குள்ள கொண்டு வருகிறோம் என்ற அர்த்தம். கலப்படம் இருக்கக்கூடாது, ரெண்டு தீமையை செஞ்சிடக்கூடாது. ஜீவ தண்ணீராகி அவரையும் விட்டுட்டு வாட்டை தொட்டியும் கட்டினோம்னா நமக்கு ஐயோ. பவுல் அடிக்கடி எழுதுவார், ஐயோ நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ அப்படிம்பார். அப்போ நற்செய்தி தான் என்னது? இப்ப நம்ம பேசுதான் நற்செய்தி. இது இல்லைன்னா எனக்கு ஐயோ. ஐயோனா என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சது. நரகாக்கினை. ஒரு தடவை நரகத்துல போய் விழுந்துட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. நரகம் ஆக்கினை இருக்கு, அக்கினை கடல் இருக்கிறது. பாருங்க, குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் எங்க போவான்? எப்படி பரலோகத்துல போய் ஆண்டவர் துதிக்க முடியும்? நோவாவை அவ்வளோ தண்ணியில காப்பாற்றப்பட்ட நோவா திராட்சை தோட்டம் பண்ணி சரக்கு அடிச்சுட்டு ட்ரெஸ் அவரது அளவுக்கு கிடக்காரு. 3 பிள்ளைகள் அவருக்கு, காம், சேம், யாப்பேத்துன்னு. 2 பேரும் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு முதுகோடு இப்படி வர்றாங்க. ஒருத்தர் மட்டும் கடைசியாரி மட்டும் நேரம் வந்து அதை அவமானப்படுத்திருந்தாரு. அதுக்கு அவர் அப்பாவுக்கு முடிச்ச பிறகு தெரிஞ்சிருது. அப்ப அவர் என்ன செய்கிறாரு? அவனை சபிச்சிட்டார். காம சபித்து விட்டார். இன்றைய வரைக்கும் காம் சந்ததி தான் அந்த சவுத் ஆப்பிரிக்கா, அந்த நைஜீரியா, சொமாலியா பாக்கல எலும்பும் தோலுமா குழந்தைகளை பார்க்கிறோம். சாப்பாடுக்கு இல்லாம ஒரு மாதிரி இருக்காங்களே, அந்த சாபம் இன்னை வரைக்கும் இருக்கு. சபிக்கப்பட்ட சந்ததியில வந்ததா அந்த 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 பகுதியில் உள்ள ஆப்பிரிக்கா கண்டம்னு சொல்லுதாங்க. அந்த யாப்பேத்துக்குள்ள சந்ததி தான் அரேபிய கண்ட்ரின்னு சொல்லுதாங்க. சேம்குள்ள சந்ததி தான் வெஸ்டர்ன் வெள்ளக்கார கூட்டங்கள், அமெரிக்கா, லண்டன், ஸ்பெயின், இந்த சந்ததின்னு சொல்லுதாங்க. அப்ப பாருங்க, குடி எங்க போய் விட்டுட்டு பாத்தீங்களா? சாரையும் பரம்பரை எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். 3 பொட்ட பிள்ளைகள் இருக்கும், கல்யாணம் நடக்காது, எல்லாம் புருஷன் சரி இருக்காது, ஆளுவாங்க. பார்த்தா நான் முதல் கேள்வி கேட்பேன், உங்க அப்பா குடிகாரரான்னு கேட்பேன். ஆமான்னு ஆளும். அவன் குடியின் சாபம் தன் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கிடைக்காது, வாழ்வு இருக்காது. சாரையும் குடிக்கான். அப்ப என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை குடிக்கணும். பாவ தாகம் போனோம்னா என்ன செய்யணும்? ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பருக வேண்டும். அதற்கு தான் இந்த 10 நாள் பிரேயர், இந்த 10 days பிரேயர். எதுக்கு? பாவ தாகம் இருக்காம இருக்கிறதுக்கு தான். எதுக்கு ஆண்டவர் தூய ஆவியானவரை கொடுக்கணும்? எதுக்கு பெந்தேகோஸ்தே நாள்? எதுக்கு கொடுக்கணும்? பாவ தாகம் போயிட்டு பரிசுத்த தாகத்து வரதான் அந்த ஆவியானவர் எங்க ஜீவ தண்ணீரை நீங்களும் நானும் பருக போகிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பிரதர், பரிசுத்த ஆவியான ஜீவ தண்ணீரை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் பிரதர்? கடவுளுக்கு பயந்து நட. ஆண்டவர் இயேசு மட்டும் விசுவாசி. 4 பேர்ல விசுவாசிட்டு இயேசு அதுல ஒண்ணும் வைக்க முடியாது. அப்படிலாம் ஆண்டவர் விசுவாசிக்க முடியாது. இயேசு 99% நான் இயேசு விசுவாசிப்பேன், 1% நான் கொஞ்சம் அது இருக்கு பிரதர், இது இருக்கு அப்படிலாம் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில உருப்படவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் 100க்கு 100 சிலுவையில மறிச்சார். ஒண்ணுமில்லாம 100க்கு 100 நிர்வாணமா தொங்குனார். நமக்குதான் சும்மா சர்ச்சில் சும்மா ஆட வச்ச மாதிரி வச்சிருக்காங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு வாலிப மகன், நசரனாகிய இயேசு, மரியாளின் மகன், 16 சிறந்தவர், யாரும் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர், உங்களுக்காய் எனக்காய் அவர் 100க்கு 100 அவர் ஜீவனை கொடுத்தார். அப்ப நீங்களும் நானும் அவரை விசுவாசிப்பவர்கள் 100க்கு 100 ஜீவனுள்ள தேவன், 100க்கு 100 அதுல ஒரு 99.99 கூட இருக்கக்கூடாது. எல்லளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகத்தோடு இருக்கவங்க எப்படி இருக்காங்க? காற்று அலை போதுவல அங்கும் இங்கும் அலைகிறவர்களா இருப்பார்கள். யாக்கோபு எழுதியிருக்கு. அவர்கள் மீட்படைய முடியாது. உங்கள் முழு இருதயமும் 100% இருக்கும்பொழுது ஜீவ தண்ணீராகிய தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்புவார். அன்பானவர்களே, அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். தூய ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு தெய்வ பயம். 2வது நான் கூறினேன், அவர் மேல், இயேசு மேல விசுவாசம். இயேசு மேல விசுவாசம் இருந்து நீங்க பைபிள் படிப்பீங்க.
இயேசு மேல விசுவாசம் இருந்து நீங்க அவர் மட்டும் அவரை ஜெபிப்பீங்க. அப்ப தூய ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடத்துல வரக்கடவன் என்று சொன்னார். என்னிடத்துலன்னா என்ன அர்த்தம்? 100% இயேசுட்ட மட்டும்தான். எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அன்பானவர்களே, அனுபவத்துல சொல்லுகிறேன். காம்ப்ரமைசிங் கிறிஸ்டின். காம்ப்ரமைசிங் கிறிஸ்டினா தெரியுமா? காம்ப்ரமைசிங் கிறிஸ்டினா தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒண்ணுதானே பிரதர், எல்லாரும் மனசு தானே பிரதர், எல்லா கடவுளும் ஒண்ணுதானே பிரதர். பிரதர் பழகிட்டோம் பிரதர். பிரதர் அவங்கள எப்படி பிரதர் நாங்க இது பண்ண முடியும் பிரதர், பிரதர் அப்படிம்பா. நாசமா போவேன், நாசமா போயிரும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது. உனக்கு எத்தனை அப்பா உனக்குன்னு கேட்டேனா? அப்படிதான் கேட்டேன். ஒரு அப்பா தானே, ஒரு அப்பனு தானே பிறந்த அப்படின்னு கேட்டேன். பச்சையாவே கேட்டேன். என்கிட்ட பேசின மட்டும் இப்படியே கேட்டேன்னா, 2 அப்பாவுக்கு எப்படி பறக்க முடியும்? அது வேசியின் பிள்ளைலாம், வேசி பிள்ளைய, வேசி பிள்ளைலாம், வேசிகள் எப்படி போக முடியும்? வேசி பிள்ளை எப்படி மேலே போக முடியும்? பழைய ஏற்பாடுல படிச்சு பாருங்க. பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்பினார், தாய் தன் பிள்ளையை சமைத்து தின்னாலாம். பிள்ளைகளை சமைத்து பெற்றோர்கள் தாய் தின்னானா. இறைமையில படிங்க, புலம்பல்ல படிச்சு பாருங்க. எவ்வளவு கொடுமையானது நம்ம ஆண்டவரை விட்டு தூர போவது என்று தெரியணும். எல்லாரும் போல காம்ப்ரமைஸ் ஆகுறது வேலைக்காக, ஜோலிக்காக, பதவிக்காக, மனுஷனுக்காக, குடும்பத்துக்காக, சொக்காரனுக்காக, உன்னோட பெரிய பணக்காரனுக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தூய ஆவியானவர்லாம் வரமாட்டாரு. நீ பதற்றி கொள்ளலாம், நான் கடவுள் பிள்ளைனால தூய ஆவியானவர்லாம் அது அந்த வேலை சோழி நடக்காது. ஆகவே 100க்கு 100 உங்களை பிரித்து நீங்கள் இந்த 10 நாள் காத்திருக்கிறது எதுக்கு? அப்படியே கூடி ஜெபிச்ச உடனே ஆவியானவர் வந்துருவாரோ? சொல்லுங்க. நான் கூடி ஜெபிச்ச உடனே ஆவியானவர் வந்துருவாரா? வரமாட்டார். அப்படிலாம் வரமாட்டார். சர ஆவியானவர் வந்துட்டாரா? அது உன்னுடைய பரவசமா இருக்கலாம், மனப்பிராந்தியா இருக்கலாம். அப்படிலாம் நடக்காது. நீங்கள் 100க்கு 100 இயேசு மட்டும்தான் கர்த்தர். யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. செத்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சொந்தக்காரங்க போகக்கூடாது. அதான் மெயின். கடவுளுக்கு பயப்படுற பயம். 2வது அவரை மட்டும்தான் நம்பணும். அவரை மட்டும்தான் நம்பணும். இந்த காரியத்துல நீங்கள் அவர் வார்த்தையை படிக்கணும், அவர் கட்டளைக்கு பயப்படணும், அவரை உறுதியை பற்றி கொள்ள வேண்டும், அவருக்கென்று ஜிராமா ஆவியிலே அனலா இருக்க வேண்டும். எந்த சிங்கிள் அவர் மட்டும்தான் இருக்கணும், இயேசு மட்டும்தான் இருக்கணும். இயேசுக்கு பக்கத்துல அம்மா அப்பா கூட நீங்க வச்சிடக்கூடாது, பிள்ளைகளை வச்சிடக்கூடாது. என் ஜாமியங்க கூடாது. பிள்ளையெல்லாம் பார்த்து பிள்ளை மாம்சம் எல்லாம் நான் மாம்சத்துல உள்ளவர்கள். பிள்ளைங்களை சிலவங்க பாருங்க, நான் ரொம்ப பார்த்துருக்கேன். ரொம்ப அம்மா மாதிரி என்கிட்ட ஆளும். அவங்க ஆண்டரை பத்தி கூட என்கிட்ட கேட்க மாட்டாங்க. சில வசனங்க பிள்ளைய பத்தியே பேசுவாங்க. என் பிள்ளை எப்படி இருக்கான் பிரதர், என் மகனுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர், என் பிள்ளை எப்படி இருக்கு பிரதர், என் பிள்ளைய வந்து கடவுளோட மேல வைக்கிறது. அவங்க நல்லவன என்ன கேட்கணும்? பிரதர் நீங்க ஊழியக்காரனா, நான் ஆண்டவருக்கு பிரியமா எப்படி பிரதர் நடக்கணும், என் குடும்பத்தை எப்படி பிரதர் நான் ஆண்டவருக்கு பிரியமா கொண்டு வரணும், ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படி கேட்கணும். அப்படி யாருமே கேட்கல. தமிழ்நாடு முழுக்க சுத்துது. அநேகர் வந்து என்கிட்ட அழுது எப்படி கேட்காங்க, என் பிள்ளை எப்படி இருக்கான் பிரதர், என் பையன் எப்படி இருக்கான் பிரதர், என் பையனால் என் பிள்ளை எப்படி இருக்கான், என் பையன் பொண்டாட்டி கூட இல்லை பிரதர், என் மாவா எப்படி, இதைத்தான் பேசுறாங்க. அப்போ எல்லாத்தோட நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கு, பிள்ளை 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 பிள்ளைய வந்து ரொம்ப மேல தூக்கி வச்சிருக்கேன். என் கர்த்தர் கொடுத்தாரு, என் கர்த்தர் பார்த்துக்கிட்டு வரியா, நான் முழங்கால இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் கர்த்தரை கொடுப்பேன். போதும், கர்த்தரை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, பைபிள் படிக்க வைங்க, அவனுக்கு கர்த்தருடைய பயத்தை சொல்லிக் கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்பட பயத்தை நீங்க செய்யுங்க, அவன் கற்றுக்கொள்ளட்டும். அப்பொழுது தூய ஆவியானவர் உங்களை என்ன நிரப்புவார். ஆகவே என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள், தனக்கென ஓட்டை தொட்டியை கட்டி கொண்டார்கள். நீங்க ஓட்டை தொட்டி இருக்கா உங்க வீட்டுல? யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தவிர ஒரு எது மேல நீங்க நம்பிக்கை வச்சாலும் நீங்க ஓட்டை தொட்டி தான். ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்பி ஒரு வாழ்க்கை வாழ போறோம், ஒரு தடவை சாவ போறோம். ஆகவே இயேசுக்காக நாம் வாழ்வோம், இயேசுக்காகவே நாம் சாவோம். அப்பொழுது தூய ஆவியார் நம்மை வல்லமையாய் நம்மை அபிஷேகித்து அவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்துவார். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஆவியார் வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை தியானித்தவர்கள் நாம் ஜெபிக்கலாம். சிஸ்டர் நீங்க ஒரு ஆவியான பாட்டு படிங்களேன், 1 நிமிஷம் படிங்க, ஒரு பல்லவி படிங்களேன், ஆவியான ஒரு பல்லவி பாடுங்களேன். ஒரு ஆவியான ஒரு பல்லவி பாடுங்க. ரீபா ராஷாபா ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதுகிறே,
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிறே, வாருமையா போதுகிறே, வாருமையா எங்கள் போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அன்பின் பரிசுத்தம் நல்ல தகப்பனே, தகப்பனே உமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கொல்லப்பட்ட இறை வார்த்தை ஆண்டவரே, இதோ யோவான் 6:63 எழுதியிருக்கிறபடி நான் சொன்ன சொற்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி உங்களுடைய சொற்களை உமது பிள்ளைகளோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்பா. உங்களுடைய சொற்களை, உமது வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் அபிஷேகம். முதல் தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று எழுதியிருக்கிறபடி இதோ எரேமியா 2:10 படித்தது போல என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஒன்று ஜீவ தண்ணீராகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள், தனக்கென ஓட்டை தொட்டியை கட்டி கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நிகழக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவருக்காய் நாங்கள் தாகமா இது 7வது நாள் நாங்கள் காத்திருந்து இதோ இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே, ஐயா தூய ஆவியானவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஜீவ தண்ணீரை எங்கள் மேல் ஊற்றுவீராக. நாங்கள் ஜீவ தண்ணீரை பருகி எங்கள் பாவ தாகம் அடங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாவ தாகத்தை ஆண்டவரே ஆண்டவரை நீக்குவீராக, எங்கள் குடும்பத்திலிருந்து நீக்குவீராக, எங்கள் சபையிலிருந்து நீக்குவீராக. எங்கள் பங்கில் இருக்கிற பாவ தாகங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் தாமே தாகத்தை தணிப்பீராக, தாகத்தை எடுத்து போடுவீராக. முற்றிலுமாக உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமது தண்ணீரால் நிரப்புவீராக ராஜா. ரீமா ராக்காமா ஷாக்காமா லாராமா. உங்க குடும்பத்துல எங்க வீட்டுல யாரெல்லாம் பாவத்துக்கு தாகமா கிடக்கிறார்களோ அவர்களெல்லாம் தாகத்தை ஆண்டவரை தீர்ப்பீராக. ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு ஜனம் கொடுப்பீராக. கர்த்தருடைய தூய ஆவியான பின்மாறி மழை எங்கள் சபையில, எங்கள் பங்குல, எங்கள் கூடுகையில ஊற்றப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், ஊற்று தண்ணீராகி ஆவியானவர், ஒரு ஊற்று தண்ணீராகி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஊற்று தண்ணீரே, ஜீவ ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, இயேசு கிறிஸ்து விழாவிலிருந்து வடிந்த கடைசி துளி ரத்தமும் நீரினால எங்களுக்கு ஆண்டவரே ஓ ரீமா ராக்காமா எங்களை தூய்மைப்படுத்துகிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே அப்பா, உமது பிள்ளைகளை ஜீவ தண்ணீரால் நிரப்புவீராக. இதோ உமது வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர், இதோ ஆண்டவரே திருப்பலியில் உமது சரீரம் ரத்தத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் அப்பா, நான் கூடி ஜெபிக்கும் பொழுது புறப்படுகிற ஜீவ தண்ணீர் அப்பா, உமது பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அதோ ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல ஆறாய் பெருக்கு எடுத்து ஓடக்கூடியதாய் என்னை விசுவாசிப்பவர்கள் இந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்று எழுதியிருக்கிறபடி அந்த ஊற்றிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் இதோ ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய், ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளாய், இந்த கூடுகையில என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் என் தகப்பனே ஒரு உள்ளத்தில ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றாய் பொங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அதற்கு விரோதமாய் இருக்கிற எந்த அந்தகார, எந்த அசுத்தங்களோ, உள்ளத்திலிருந்து ஒரு சாக்கடைகளோ, உள்ளத்திலிருந்து அசுத்தங்களோ, தீமைகளோ, ஆண்டவரே பாவத்தின் தாகங்களோ எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய வல்லமைக்காக, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, எங்கள் பிதாவானவருடைய மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆத்மாவையும் தூய ஆவியானவர் ஜீவ தண்ணீரால் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ரீமா ராக்காமா ஷாக்கா பாலாரா ஓ தூரா பீஷாமா ரீகா பாலாராபோ ஓ ரீமா ரூபா ராக்காபா ரீரா மீஷாக்கா மாலா ராக்காபா. அந்நிய பாஷை வர உள்ளவங்க அந்நிய பாஷையில துதிங்க. ஓ ரீமா ராக்காமா ஷாக்காமா லாரா ஓ ரீமா ராமா தூரா பீஷாபா ரியா ஓ ரீகாமா தூரா பீஷாபா ரீகாபா லாரா ஹalleluya தூரா மீகாபு ரா பீஷாபா ஓ ரீமா ராக்காபா ராக்காபா தூரா பீஷாபா ஓ ரீமா ரா தூரா பீஷாபா ரீகாபா லாராபா ஓ ரீமா தூரா மீகாபு ரா பீஷாபா ரிபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அறிவுதிடா பக்தியா ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுதிடம் பக்தியோ தெய்வ பயமோ மாந்த வரங்கள்
பெண்களாய் நாம் கூடியிருக்கிறோம். அநேக பெண்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். நீதிமொழிகளிலே நாம் வாசிப்பது போல ஞானமுள்ள பெண்கள் தன் வீட்டை கட்டுகிறார்கள் என்று சொல்லி, ஞானமற்றவர்களோ அதை தன் கையால் இடித்து போடுகிறார். இணைப்பில வந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் ஆண்டவரே உமது ஞானத்தால் எங்களை நிரப்புமையா, உமது ஞானத்தால் நிரப்பும். எசையாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது போல ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் என்று சொல்லி, ஆண்டவரை இந்த ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும். இந்த நாளிலே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை அந்த ஞானத்தின் ஆவியால் நிரப்பும் சொல்லி கேட்போம். என் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? ஞானம், புத்தி, விமரிசையுடன் அறிவு, திடம், பக்தியோ. ஞானம், புத்தி, விமரிசையுடன் அறிவு, திடம், பக்தியோ. தெய்வமயமோ மானவரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. தெய்வமயமோ மானவரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவே இனிய ஸ்நேக தேவனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பான் பரமனே. நல்வாலே நாங்கள் கண்டு நற்கதி பெரு செய்குவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே உமது ஞானம் என்ற கொடையால் என்னை நிரப்புங்கய்யா, மெய்யுணர்வு என்ற கொடையால் நிரப்புங்கய்யா. அல்லேலூயா, விசேஷித்த ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இதோ இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று கூட சொல்லி அவர் ஊரார்கள் வியந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுங்க. இந்த நாளில, இந்த காத்திருத்தலின் 7வது நாளில ஆண்டவரே ஞானத்தால் என்னை நிரப்பும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஞானம், என் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த ஞானம், என் கணவரிடத்துல நடந்து கொள்ள ஞானம், ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த ஞானத்தால் நிரப்புங்க, நிரப்புங்க. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. ஓ ரிபா லாக்கா தரிமி ரதுரா பௌலரா தரிமி நிஷதல பௌரதரபரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. தாகத்தோடு கூட இந்த வேலையில கேட்போமா? ஹல்லேலூயா. ஓ ரீமாரா சந்தல பௌரதல் ஈர தூர கந்தரபரவா. உமது ஞானத்தின் ஆவியால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் கேக்குறாங்களோ அப்பா உமது தெய்வீக அந்த ஞானத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ ரிபாலா ரத லப ரது ரிபி நமன தரவா. என் பேச்சில ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே. என் சிந்தையில, என் நடத்தையில உமது ஞானம் வெளிப்படணுமே. ஓ ரிபாலா கந்தரவா. வேறு மனிதனாய் புது படைப்பாய் மாற்றுங்கப்பா, உருமாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிபா லக்கத்தரி மீர தூரப லகந்தர பரபரவா. உங்க வல்லமை, வல்லமை, வல்லமை. ஓ ரிமால ரதூல மர காந்தரி விகந்தர பர தூரபலர தரிவீர பர தரபரவா. ஓ சந்தல பர தரவா. நீ எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லு. இதோ உன் கணவரால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். இதோ ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. வேலை செய்யறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. உமது ஊழியத்தை செய்யறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. ரீமா லாக்கா தரிமி ரதுரபா நீரதரபரவா. என் பார்வையிலே நீ விளையாட பெற்றவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஓ ரிஷாத்தல மௌரகத்திலே மீற துளுபு ரூதுரிமி கால்தல வருது ரீகபல வரு தூரபல நுது ரிபி நீவி நீதர வருது ரீகபர வருது ரிபி ரிபி நீதர வரபா. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர. எல்லாருமே கேட்போமா? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்தாமே. ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஒவ்வொருவர் மீது அசைவாடுவீராக. ஒவ்வொருவர் மீது ஹல்லேலூயா. ஓரிபா ராகா சந்தரபா தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வல்லமை வல்லமை முழுமையான மனமாற்றத்தின் ஆவி, மனமாற்றத்தின் ஆவி. ஹல்லேலூயா. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். எல்லா பாவ சுவாபங்கள் அழிந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லா பாவ எண்ணங்கள், பாவ சுவாபங்களை சுட்டரிக்கும்படியா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மறுரூபமாக்குவீராக. பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழத்தக்கதாக உமது வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பெருக வேண்டும், வல்லமையோடு வாழ வேண்டும். எல்லாரும் கேட்போமா? உமது வரங்களால் நிரப்புங்கய்யா, உமது கனிகளால் நிரப்புங்கப்பா. ஓ, இந்த 7வது நாளில நாங்க காத்திருக்கிறோம் ஐயா. நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது ஒளி செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு வரங்கள் வேண்டும் ஐயா. ஆண்டவர் உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு உமது வரங்களும் கனிகளும் எங்களுக்கு வேண்டுமே. கேட்போமா? வரங்கள் கனிகள் பெருக வேண்டும், வல்லமையோடு வாழ வேண்டும். வரங்கள் கனிகள் பெருக வேண்டும், வல்லமையோடு வாழ வேண்டும். அப்படியே என்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க வல்லமை 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 அப்பா 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 தாகத்தோடு சமூகத்துல ஆண்டவரே காத்திருக்கிற அத்தனை பேர் மீதும் ஆண்டவரே உமது ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. ஓ, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீரே. ஓ, மாம்சமான யாவர் மீது நாவிய ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. ஓ, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்துல கூடி இருக்கிற அத்தனை பேர் மீதும் தூய ஆவியாருடைய வல்லமை 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 இறங்கட்டும் ஐயா. ஒரிதா லப ரர சந்தல பௌரக தரி கபரவா ஓரி கப லகர கொந்தரவர தூரவலர தரிவி ஓரி கப லபரு தூர வரிதரி வரக்கூடிய நாட்களில இந்த நாட்களிலே நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியானுடைய வரங்கள் கனிகள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களிலே அது கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ ரீஷவரவா, இந்த நாளிலே காத்திருந்து ஜெபிப்பது ஒரு நாள் வீணடைவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த வல்லமை வரக்கூடிய நாட்களிலே உங்க வாழ்க்கையில அது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரிதர ஊர தரிவி நீஷந்தர வர தூரவல வரதரவா ஓரி
ரீபா ரஷத்தர பரபா. ஓ ஆவியானவர், தூய ஆவியானவர் நுகங்களை முறிக்கிற ஆவியானவர். ஓ ரீபா சந்தரபா, கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், சிறையிருப்புகளை மாற்றுகிற ஆவியானவர். ஓ கட்டுகளை சங்கிலிகளை எல்லாம் செருப்பட்டு போக செய்கிறவர். ஒரு தரபா ரீஷப ரப ரப ரபர் இது ரிபிக்க பரபா ஒரிக்க பரபர தூர பரபரபா. எல்லா பாவ எண்ணங்கள் பாவ சுவாபங்களை எல்லாம் தூய ஆவியானவர் தன்னுடைய அக்கினினால சுட்டரித்து போடுகிறார். ஓ ரீகபா ஓ ரீமன காந்தரபா. நீங்களே விரும்பினாலும் இனி அந்த பாவத்தை செய்ய முடியாது. ஓ ரீனா காந்தாரபா நஷந்தாரபா ஓ ரீபா லக்கத்தரி மீற தூளுரு தூ ரீகபா. ஓ அக்கினி அக்கினி பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி. ஓ இறங்கட்டும் ஐயா. ஓ ரீமா கந்தர பௌர கந்தரி வீ கந்தர பரது ரீ மல கந்தரி வீல நோஷத்தலி வீ கபல பர பர பரவா. அல்லேலூயா. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, உங்க வல்லமை இறங்கியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க வல்லமைக்காக உமக்கு நன்றி. உங்க வல்லமையால் நிரப்பி இருப்பதற்காக நன்றி ஐயா. வேதத்தை வாசிக்க முடியாதபடி, செபிக்க முடியாதபடி கட்டப்பட்ட அத்தனை பேர் மீதும் பரிசுத்தாவினுடைய அக்கினி இந்த நேரத்தில் இறங்குவதாக ரீமா லக்க தர பூரமோ சந்தர பர பர பரபா. எல்லா கணநித்திரை ஜபத்திலே அமரும் பொழுது கணநித்திரை கொண்டு வருகிற, எல்லா பலவீனங்களை கொண்டு வருகிற, எல்லா சோர்வுகளை கொண்டு வருகிற அத்தனை சத்துருடைய கிரியைகள் மீது பரிசுத்தாவியானவருடைய அக்கினி இதோ ஒவ்வொரு இறங்குவதாக. பரிசுத்தருடைய அக்கினி இறங்குவதாக. எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை சுட்டரிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஓரி தல பௌர சந்தல பர தூரபலக தெரிவிக்க பர 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 பரபா. ஓ மது வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாருமாய் நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த விடுதலைக்காக, அவர் நிரப்பின வல்லமைக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதோ இந்த 7வது நாள் காத்திருத்தலின் ஜெபத்தை இதோ நீங்க இம்மட்டும் ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இயேசுவே சமாதானம். பிரைஸ் தி லார்ட்.